இதில் இப்போ 5 மொட்டு இருக்குதுங்க. நாளைக்கு காலையில் இதுக்கு நல்லா ஆயுசாக இருந்தால் அணில் கடிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா நான் வரமுன்னா அவங்க கடிச்சு போட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். நேற்று பாருங்கள், செடிக்கு மாதாவரம் போயிருந்தேங்க. மாதாவரத்தில் அப்போ தான் வந்து இறங்குச்சு செடி. நான் காலையிலே போயிட்டேன், ஒரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் போயிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் வந்து புதுசாக வந்து இறங்கியிருந்ததுன்னு சொன்னாங்க. 4 தான் இருந்துச்சு. அது வந்து இந்த ரோஸு பேர் என்னன்னு கேட்டால் டைகர் ரோஸு சொன்னாங்க. பார்த்தா அது பாருங்கள் ஒவ்வொரு கலராக இருக்குது பாருங்கள். இங்கே கீழே ரெட்டு இருக்குது, அது கீழே எல்லோ வந்து லைட் கலராக ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இங்கே எல்லோ இருக்குது. இந்த மாதிரி வரி வரியாக இருக்கனால அந்த இது பேர் டைகர் ரோஸுன்னு சொன்னாங்கங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இது வச்சு தான் பார்க்கலாமே, நம்ம ஒயிட்டும் ரெட்டும் கலந்த மாதிரி வச்சுருக்கேன்னா ஒரு ரோஸு, சரி இந்த ரோஸும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேங்க. அவங்க கடையில் வந்து நிறைய செடிங்க இருக்குங்க, நிறையா போய் பாருங்கள் நீங்கள். கடை வந்து மாதாவரம் பால் பண்ண பக்கத்தில் ஃபஸ்ட்டு கேட்டுங்க. அந்த கேட்டு பக்கத்தில் சென்னை க்ரீன் கார்டன் சொல்லி இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், செமையாக இருக்குங்க. நேற்று நிறைய கலெக்ஷன் ஆகிருந்துச்சு. எல்லா வகை செடியும் இருந்தது. சாமந்தி பூ, இது மேரிகோல்டு எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ரோஸை வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நான் இன்றைக்கி நட்டு வைக்க போகிறதில்ல, ஏன்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாரம் இதே தொட்டிலே இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த தளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பெதுவாகட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள், இது இந்த செடி வச்சுட்டு வைக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன் நான். இப்போ அது வரைக்கும் இது தொட்டிலே இருக்கட்டும். வாங்கி உடனே வச்சோம்னா இதுவாக இருக்காது. அது இல்லாமல் இது ரொம்ப களிமண் மாதிரி இருக்குங்க. செம்மண்ணு கூட களிமண் கலந்து வச்ச மாதிரி இருக்குது. சரி, நம்ம அது வரைக்கும் பாதுகாத்துட்டு அடுத்து இது அடுத்த வாரம் வைக்கும்போது நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அது வரைக்கும் செடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வருது என்னென்னு பார்ப்போம். செடியோட ரேட்டு வந்துங்க 150 ரூபாங்க. நான் கேட்டேன், சும்மா அவங்கக்கிட்ட கேட்ட ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பீங்களான்னு. இல்லை, அதெல்லாம் இல்லை, ஒரே ரேட்டு தாங்க. இப்போ வந்திருக்கிறதே 4 தான், இன்னும் இது வரை எங்கேயுமே வரல, இதுதான் ஃபஸ்ட்டு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேங்க, அதுக்கோசம் தான் போடுறேன், நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள், நிறைய பேர் தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது பாருங்கள், உள்ளே வரும்போது தான் நீங்களே வந்தீங்க. லோடு இறங்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் உள்ளே போயிட்டோம். அது கூட இங்கே பார்க்காதீங்க, உள்ளே 4 தான், உள்ளே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. வழக்கமாக பார்க்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை போய் பார்த்து எடுங்க அப்படின்ட்டு. உள்ளே போனால் வழக்கமாக போய் பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக பன்னீர் ரோஸு, பெங்களூர் ரோஸு, ஊட்டி ரோஸு இதுதான் இருக்குது. அதில் இது மட்டும் ஸ்பெஷலாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் இது எடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. பூ வந்து பேத்திங்க கேட்குறாங்க, அவங்க 3 பேருக்கும் எடுத்து கொடுக்குறேன், ஆளுக்கு 1. 4 இருந்துச்சு, என் பொண்ணு 1 எடுத்துன்னு போயிட்டா. இப்போ என் பேத்திங்களுக்கு இதில் இப்போ 5 மொட்டு இருக்குதுங்க. நாளைக்கு காலையில் இதுக்கு நல்லா ஆயுசாக இருந்தால் அணில் கடிக்காமல் இருக்கணும். இல்லைன்னா நான் வரமுன்னா அவங்க கடிச்சு போட்டு போயிடுவாங்க, பார்த்துக்குங்க. இதில் அப்படியே மஞ்சள் இருந்த மாதிரியே இருக்கும். இதில் மேலேயே மஞ்சள் கலர் வந்து மஞ்சள், ஒயிட்டு, அப்புறம் ஒரு மாதிரி ப்ரௌனும் பர்பிளும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர், மெஜந்தா கலர். மெஜந்தாவும் பர்பிளும். முன்னாடி கூட இங்கே கொஞ்சம் லேசாக பிங்க் கலர் மாதிரி நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை.